வணக்கம். கரூர்ல நடந்த பெரிய அசம்பாவிதம் காரணமாக, விஜய் அவர்கள் இன்னமும் போயிட்டு அந்த இறந்த மக்களை யாரையுமே சந்திக்காம இருக்கிறது எல்லாருடையும் இப்போ அவரு அப்போ போகலைன்னு சொன்னாங்க. 1 வாரத்த கடந்துருச்சு. ஆனா இப்பவும் அவர் போகல. ஆனா இப்பதான் அவருடைய நிர்வாகிகளுக்கு அனுப்பி பார்க்க வைக்கிறாரு ஒவ்வொரு ஃபேமிலியையும். புஸ்ஸி ஆனந்தும் சரி, நிர்மல்குமார் அவர்களும் சரி, ஆதவ அர்ஜுனாவும் சரி, அவர்களுமே ஆ கைது பண்ற நடவடிக்கையில் இருக்கிறதுனால, முன்ஜாமீன் காரணமாக நெறைய ஆ கோர்ட் சம்பந்தப்பட்ட பெயில் வாங்குறதுக்காக நெறைய விஷயங்கள பார்த்துட்டு இருக்காங்க. அதனால அவங்களும் இன்னும் வரல. ஏன் விஜய கைது பண்ணல? அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நெறைய பேர் பேச்சு பொருளா வச்சுட்டு இருக்காங்க. திருமாவளவன் அவர்கள் கூட சொல்லியிருந்தாரு, அண்டர் டீலிங் இருக்கா டிஎம்கேவுக்கும், விஜய் அவர்களுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இது எல்லாமே சில பேரு அப்ஜெக்ஷனாவும் சரி, சில பேர் விஜய்க்கு ஆதரவாகவும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா, இந்த விஷயத்த நம்ம கொஞ்சம் அரசியல் இல்லாம பார்த்தோம்னா, விஜய்க்கு அங்க போறதுல தயக்கம் இருக்கலாம். ஏன்னா, எப்போனா எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க? சில விஷயங்கள் அவருக்கு கொஸ்டினாவே இருக்கலாம். அதனால வேற யாரும் இல்லாதம்போது நம்ம எப்படி அங்க போறது? அப்படிங்கிற மாரி யோசிக்கலாம். பட் அத அவர் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கொஞ்சம் குறிப்பிட்ட டைம் ஆயிருச்சு. அது போய் பார்க்கிறது தான் அவருக்கு சரியா இருக்கும். ஆனா தேவையான ஒரு 20,00,000 அமௌண்ட் அறிவிச்சிருந்தாரு நிவாரணமா. அதையுமே அவர் சீக்கிரம் குடுக்கணும். ஏன் அதையும் இப்ப குடுக்கல அப்படிங்கிற மாரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இது என்னன்னா, ஒரு வதந்தி பரவுதுன்னு சொல்லிட்டு நெறைய பேர அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறாங்க. தவறான தகவல பரப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாரிதாஸ் அவர்கள அரெஸ்ட் பண்ணாங்க. ஃபெலிக்ஸ் அவர்கள அரெஸ்ட் பண்ணாங்க. திரும்ப ஃபெலிக்ஸ் அவர்கள ஜாமீன்ல வந்துட்டாரு. இது எப்படின்னா, அவங்கள பத்தி ஒரு விஷயத்த போட்டா, அது அரெஸ்ட் பண்ற மாரி போகுது. பட் இது பிஜேபியும், ஏடிஎம்கே என்ன சொல்றாங்கன்னா, ஃபுல்லா ஆளுங்கட்சியும் விஜய கார்னர் பண்றாங்க. அவர அடிச்சு துவைக்கலாம்னு பாக்குறாங்க. அதுக்கு அவர கொஸ்டின் கேட்க அரசாங்கம் இருக்கு. ஆனா அரசாங்கத்த கொஸ்டின் கேட்க நாங்க தான் இருக்கோம். அதனாலதான் நாங்க கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கோம். நாங்க விஜய்க்கு எந்த வித சப்போர்ட்டும் பண்ணல. அப்படிங்கிற மாரி பிஜேபி, ஏடிஎம்கே சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஏடிஎம்கே மீட்டிங்லயுமே அவருக்கு எடப்பாடி அவர்களுக்கு விஜயோட சப்போர்ட் நெறைய இருக்கு. விஜயோட சப்போர்ட்னா விஜய் தொண்டர்களோட சப்போர்ட் நெறைய அவருக்கு இருக்கு. ஏன்னா அவர் டிஎம்கேவ செந்தில் பாலாஜி அவர்களையும் சரி, டிஎம்கே அரசாங்கத்தையும் சரி செம்மையா சாடிட்டு இருக்காரு. விஜய்க்கு ஆதரவாகவும் சில விஷயத்தை எழுப்பிட்டு வர்றாரு. ஏன்னா விஜய் நீங்க எந்த விஷயத்தையும் கார்னர் பண்ண முடியாது. அவர் பண்ணது ஒரே தப்பு தான். நேரம் தாண்டி தான் வந்தாரு. அதுக்கு மேல அவர் என்ன தப்பு பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்த எடப்பாடி அவர்கள் கொண்டு போறாங்க. இது இன்னொரு விஷயம் நம்ம எப்படி பாக்குறதுன்னா, ஒரு அரசியலாவும் பார்க்கலாம். ஆக்சுவலா அது அரசியல் தான். டிவிகேவும் அரசியல் பண்ணது, அது அவர் பேசின வீடியோவும் அரசியல் இருக்கு. எடப்பாடி அவர்களும் அரசியல் பண்றாங்க. டிஎம்கேவும் கூடுதலாகவே அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சமூக வலைதளங்கள்ல நிறைய வீடியோ ஆதாரம் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிர்ப்பாகவே இருக்கு. ஆனா அதெல்லாம் யாருமே கண்டுக்கிறது கிடையாது. அதை வச்சு பேசுனாங்கன்னா கைது நடவடிக்கை அது அது மாதிரி சொல்றாங்க. இப்போ ஒவ்வொரு கட்சியில் அண்ணாமலை அவர்களும் சரி, ராஜா அவர்களும் சரி, எடப்பாடி அவர்கள் சரி, நிறைய அரசியல் தலைவர்கள் ஒவ்வொரு கருத்தை சொல்லிட்டு வந்தாங்க. திருமாவளவன் அவரோட கருத்தை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி மாத்தி பேசினார். ஏன்னா டிஎம்கே ஜால் அடிக்கிறாங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்பொழுது இவர் அப்படி கிடையாது நாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்த சொன்னார். அது அவரை கவனிக்கிறதுக்காக அந்த விஷயத்த சொன்னாரு. அவர் டிஎம்கேக்கு அப்போசிஷன்ல அவர் போக மாட்டாரு. இப்போ நம்ம இப்ப பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சில விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஏன்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நானும் சில கேள்விகளை விஜய்க்கு எதிர்த்து கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்காங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, இப்போ விஜய் விஜயகாந்தோட ஒப்பிட்டு நிறைய விஷயத்துல பண்ணிட்டே வராங்க. அதாவது யார் பண்ணிட்டு வராங்கன்னா தொண்டர்கள் பண்ணிட்டு வராங்க. அப்படி இருக்கும் பொழுது விஜயகாந்த் மாதிரி விஜய் கிடையாது அப்படிங்கிறத அவங்க ஒரு விஷயத்துல ப்ரூவ் பண்ண பாக்குறாங்க. அதுதான் அவங்களுடைய பேச்சுல தெரிஞ்சது. என்னன்னா, விஜயகாந்த் தொண்டர்களை வழி நடத்துவாரு. இது மாதிரி விட்டுட்டு இருக்க மாட்டாரு. அதாவது என்ன சொல்ற வராங்க, பஸ்ஸுக்குள்ள ஏன் உட்காடுறீங்க நீங்க? பஸ்ஸுக்குள்ள உட்காராம எந்திரிச்சு வெளியே வாங்க. ஏன் மக்கள் இன்னும் போயிட்டு பார்க்கல? மக்களோட துணையா நிக்கணும். விஜயகாந்த் அவர்களா இருந்தா, கேப்டன் அவர்களா இருந்தா மக்களோட துணையா நின்றுப்பாரு. கையை காட்டிக்கிட்டே வர்றீங்க. ஏன் மேல ஏறுங்க. மேல ஏறி பேச வேண்டியதானே? மேல ஏறி நிக்க வேண்டியதானே? ஏன் உள்ள உட்காந்துட்டு கையை காட்டிட்டு வரீங்க ஜன்னல் வழியா? அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை ஓப்பனாவே சொல்லிட்டே வராங்க. இது விஜய் அவர்கள் பார்த்தாருன்னா கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தும் அவருக்கு. ஏன்னா விஜய் அண்ணன் அண்ணன் மட்டும் சொல்றீங்க. ஆனா விஜய் அண்ணன் என்ன பண்ணாருன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டு அதை சொல்லுங்க. அண்ணன் சொன்னா மட்டும் பத்தாது. அவரமா நடந்துக்குங்க. கேப்டன் அவர்கள் மாதிரி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்புறம் கொஞ்சம் நம்ம மக்களுக்கு ஏன் தேவையான தண்ணீர் வசதி செஞ்சு கொடுக்கல? மக்கள் பக்கம் தான் ஃபர்ஸ்ட் நிக்கணும். ஏன் ஃபர்ஸ்ட் உங்களை காப்பாத்திக்க போறீங்க? ஃபர்ஸ்ட் மக்கள் முன்னாடி நின்னுங்க. மக்கள் உங்களை நம்பி தானே வந்தாங்க.
அப்படிங்கிற விஷயத்த சொல்ல வராங்க. முதன்மை காரணம் விஜய் தான் சொல்றாங்க. இதுக்கு ஏன்னா மக்கள் வந்து உங்களை நம்பிதான் வந்தாங்க. அப்போ முதன்மை காரணம் நீங்க தானே. ஏன் அவங்கள விட்டுட்டு நீங்க போனீங்க? அப்படிங்கிற விஷயத்த சொல்ல வராங்க. இது மாதிரி அடுக்கடுக்கா நிறைய கொஸ்டின் வந்து அவங்க கேட்டே வராங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு மேல உள்ள தப்பை சுட்டி காட்டிட்டா அரசாங்கத்தையும் மேல உள்ள தப்பையும் சொல்றாங்க. என்ன விஷயம் சொல்ல வராங்கன்னா, அன்னைக்கு எல்லாருமே டிஎம்கே முதலமைச்சரும் சரி, செந்தில் பாலாஜி அவர்களும் சரி, அன்னைக்கு நைட்டே போயிட்டு ஆம்புலன்ஸ் ஒரு 35 ஆம்புலன்ஸ் கிட்ட சர சர சரன்னு போணுச்சு. அன்னைக்கு அவ்வளோ அந்த இடத்த அவ்வளோ இதா காட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? கள்ளக்குறிச்சி சம்பவத்துல அவ்வளவு பேர் இறந்தாங்க. அங்க எப்போ போனீங்க? ஏன் இதுக்கு மட்டும் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஆளா போயிட்டு நிக்கிறீங்க? ஏன் அங்க போயிட்டு ஏன் பார்க்கல? அவ்வளவு பேர் செத்தப்ப. இது அன்பில் மகேஷ் சொல்லியிருந்தாங்க. அவர் வந்து இங்க வந்து அழுதுகிட்டு கண்ணீர் வடிச்சிட்டு இருந்தாரு. அப்படி இருக்கும்போது ஏன் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு சாத்தவங்களுக்கு கண்ணீர் விடல? உங்க ஆட்சியில இருந்தா கண்ணீர் விட மாட்டீங்க. மத்தவங்க பிரச்சனைல நடந்த பிரச்சனை சாவு நடந்தா அதுக்கு நீங்க கண்ணீர் விட்டு அழுகுற மாதிரி ஒரு நாடகம் போடலாமா? அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு அவர்கள் மக்கள் சப்போர்ட் இருக்கு. ஆனா அரசியல் சம்பந்தப்பட்ட டிஎம்கே சார்பா உள்ள எந்த மக்களுக்கும் அந்த அரசியல் தலைவர்களுக்கும் சரி, அவர் வந்து இந்த வளர்ச்சி வர்றது ஆக்சுவலா அவங்களுக்கு பிடிக்கல. எதனால இத வந்து அவர இதோட காலி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா அது வந்து அவருக்கு ஆதரவாவே இந்த சம்பவம் திரும்பி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். பார்க்கப்படுது. இப்போ வந்து அவரு கரூர் போயிட்டு அந்த நிவாரண உதவிகள்லாம் செஞ்சாரு அப்படின்னா, இந்த விஷயம் இன்னமும் மேலே எப்படி மாறும்? இல்ல திரும்ப பிரச்சனை வர ஆரம்பிக்குமா? இல்ல அவருக்கு ஆதரவா நிறைய விஷயங்கள் மாறுமா? அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.